மார்னிங் ஆல். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அபவுட் சர்க்கோசியா டைகர் ரிசர்வ். ஓகேவா? அந்த டைகர் ரிசர்வ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறமா தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ ககன்யானுடைய க்ரூ மாடியூல்ல இருக்கக்கூடிய தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். தென் பாண்ட் டோக்கனைசேஷன். ஸோ எக்கனாமிக்ஸ்ல பாண்ட் விவினோ பாண்ட், ஓகேங்களா, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே டோக்கனைசேஷன் மெத்தட் புதுசாக வந்துட்டு கொண்டு வர போறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். தென் நியூக்ளியர் லயபிலிட்டி. நியூக்ளியர் லயபிலிட்டி இன் சாந்தி ஆக்ட். ஓகேங்களா, ஸோ சாந்தி ஆக்ட்ல நியூக்ளியர் லயபிலிட்டிங்கிறது என்ன அண்ட் கொஞ்சம் சாந்தி ஆக்ட் பத்தியும் லைட்டா பார்ப்போம். ஓகேங்களா, தென் ஃபைனலி பிஎம் ஆஷா ஸ்கீம். ஓகே, ஸோ ஹவ் இட் இஸ் ஹெல்பிங் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, ஸோ பிஎம் ஆஷா ஃபார்மர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அதையும் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கோசியா டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஒடிஷா, ரைட்? ஸோ ஒடிஷாவில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. வை இட் இஸ் இன் நியூஸ், ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரீசெண்டாக ஒடிஷா கவர்மெண்ட் வந்துட்டு ஹேவ் ஃபார்ம்ட் அ ஹை லெவல் கமிட்டி. ஓகே, ஸோ ஒடிஷா கவர்மெண்ட் ஒரு கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே ரீலோகேட் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ எங்க இந்த சர்க்கோசியா டைகர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் ரீலோகேட் பண்ண போறாங்க. அண்ட் தேர் கோயிங் டு they have formed a committee to inquire about whether the relocation is happening properly or not. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ, ஸோ அண்டர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், ஓகேங்களா, இல்லை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இஃப் யூ ஆர் வெக்கேட்டிங் பீப்புள், ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் அ டைகர் ரிசர்வ் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்து ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க, இல்லை ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா, நம்ம அவங்கள ரீலொகேட் பண்றோம் இல்ல அவங்கள அந்த இடத்த விட்டு அனுப்புறோம் அப்படின்னா தேர் ஷுட் பி எ எஸ்டாப்ளிஷ்டு ப்ராசஸ். ஓகேவா, ஸோ ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். தேர் ஷுட் பி எ கன்சென்ட். ஓகே, ஸோ கிராம் சபாவோட கன்சென்ட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். கிராம் சபா அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே கிராம் சபா. ஓகேவா, ஸோ எல்லாருடைய கன்சென்ட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரையும் எவிக்ட் பண்ணக்கூடாது, வாலண்டரியா தான் அவங்க அந்த இடத்த விட்டு போகணும். ஓகேவா, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் காம்பன்சேஷன் ஷுட் பி கிவன், ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டி ஷுட் பி மேட். ஓகேங்களா, அவங்களுக்கு இல்லை லைவ்லிஹுட்லயே வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி தரணும்னா அதை பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி கவர்ட் அண்டர் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ அது இல்லாம இதெல்லாம் எதையுமே பண்ணாம கன்சென்ட்டே வாங்காம நாங்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக உங்களை அந்த இடத்த விட்டு அனுப்புறதுன்றது பண்ணக்கூடாது. அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு கொண்டு வர போறோம், ஓகேங்களா, ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், அதுக்காக அவங்களை அந்த இடத்த விட்டு நம்ம எவிக்ட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஃபார் ஈவன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க மெஷர்ஸ் இருக்கோம், அதுக்காக நீ அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்றதா கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஷுட் நீட் கன்சென்ட் ஃப்ரம் த பீப்புள். ஓகேவா, ரைட்? இப்போ ஒடிஷால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டைகர் ரிசர்வ்ஸ் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்டடி பர்பஸ்க்காக கொடுத்தது. ஸோ ஒடிஷால மட்டும் அப்படின்றப்ப ஒடிஷால உங்களுக்கு வேற என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, பேர்ட் சாங்சுரிஸ் இருக்கு, தென் நேஷனல் பார்க்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல முக்கியமான டைகர் ரிசர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லிபால் டைகர் ரிசர்வ். ஓகேங்களா, ரைட்? ஸோ சிம்லிபால் டைகர் ரிசர்வ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எங்க இருக்கு நம்மளுக்கு? ஒடிஷால இருக்கு. ஓகே, தென் யூ ஹேவ் சர்க்கோசியா டைகர் ரிசர்வ், தென் சுனபெடா டைகர் ரிசர்வ். ஸோ இது மூணு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டைகர் ரிசர்வ்ஸ் லொகேட்டட் இன் ஒடிஷா. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ரீட் த அதர் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் திங்ஸ். ஸோ அதோடைய லொகேஷன் மேக்ஸிமம் இப்போ சிம்லிபாலா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிம்லிபால்னா அது டைகர் ரிசர்வ், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ரைட்? எந்த ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்கு? ஒடிஷால வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த நியூஸ் இன் டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ என்ன ப்ரொசீஜர் வந்துட்டு போயிட்டு இருக்கு இருக்கு, அவங்களுக்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியா, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட்டா வந்துட்டு அது இருக்கணும். ஓகே, அதுல இருந்து நம்ம அவங்கள வெக்கேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கணும். ரைட்? ஸோ இந்த சர்க்கோசியா டைகர் ரிசர்வ்ல ஃபர்ஸ்ட் we will see why this crisis is happening. ஓகேங்களா, ரைட்? ஸோ அந்த ஜியாகிரபி லொகேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கோசியா டைகர் ரிசர்வ்ல என்ன இஷ்யூ, எதுக்காக இப்போ இந்த அலோகேஷன் ரீலொகேஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே,
சர்க்கோசியா டைகர் ரிசர்வ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இந்த டைகர் ரிசர்வ்ல நம்மளுக்கு நிறைய டைகர்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா தென் இட்ஸ் பாப்புலேஷன் ஸ்டார்டட் டிக்ரீசிங் ஓகே ஸோ அரௌண்ட் ஒரு 2007ல பாத்தீங்கன்னா 12 டைகர்ஸ் இருக்கு தென் அப்படியே அந்த லெவல் குறைஞ்சு 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 ஜீரோக்கு வந்துருது 2018ல பாத்தீங்கன்னா 0 டைகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே இன்ட்ரடியூஸ்டு ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் ஓகேங்களா ரீஇன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் டைகர் ஓகேங்களா ஸோ டைகர் நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் வி ஹேவ் ரைட்டா வி ஹேவ் லாட் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் ஸோ வேற ஒரு டைகர் ரிசர்வ்ல இருந்து ஒரு டைகர் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துக்கு நம்ம ரீலோகேட் பண்ண போறோம் ஓகேங்களா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அதான் ரீஇன்ட்ரோடக்ஷன் வை இட் இஸ் ரீஇன்ட்ரோடக்ஷன் பிகாஸ் இட் மைட் நாட் நோ தட் லேண்ட்ஸ்கேப் ரைட்டா ஸோ வேற ஒரு ஃபாரஸ்ட்ல வேற ஒரு இடத்துக்கு அது நல்ல நம்ம வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கும் அது வந்துட்டு அதுக்கு ஓகேவா இருக்கும் பட் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வர்றப்ப இந்த காடு புதுசா இருக்கும் என்விரான்மெண்ட் புதுசா இருக்கும் ரைட் ஸோ ரிசோர்சஸ் எல்லாம் தெரியாது ஆள் இருக்க மாட்டாங்க ப்ரே பேஸ் தெரியாது ஸோ அது புதுசா இருக்கும் அதுக்கு ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அதை ரீஇன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஸோ இன்ட்ரடியூசிங் அண்ட் ஆல்ரெடி டைகர்ஸ் இருந்ததுனால இல்லாம போயிட்டு திரும்பவும் நீங்க டைகரை கொண்டு வரதுனால ரீஇன்ட்ரோடக்ஷன் ஓகே ரைட் ஸோ இப்போ இந்த ரீஇன்ட்ரடக்ஷன் கொண்டு வரப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ வி ஹேவ் இன்ட்ரடியூஸ்டு சீட்டாஸ் இல்லையா இல்லையா ரைட் ஸோ நம்ம வந்துட்டு ஆப்பிரிக்கால இருந்து சீட்டாஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ்டு இன் இந்தியா ஸோ அந்த மாதிரி இது லோக்கல் லெவல் ரீஇன்ட்ரடக்ஷன் ஓகே ஸோ கன்ஹா டைகர் ரிசர்வ்ல இருந்தும் அண்ட் ஒன் மோர் டைகர் ரிசர்வ் பந்தவ்கர் டைகர் ரிசர்வ்ல இருந்து என்ன பண்றாங்க 2 டைகர்ஸ் மகாவீர் சுந்தரின்னு சொல்லிட்டு 2 டைகர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க என்ன ஆயிருது கொண்டு வந்ததுமே இந்த மகாவீரும் இறந்துருது சுந்தரியும் இறந்துருது இல்லைங்களா ஸோ போத் த டைகர்ஸ் டைட் ஓகே யூ டோன்ட் கேர் அபவுட் த நேம்ஸ் பட் போத் ஆர் டைகர்ஸ் ஆல்சோ டைட் இப்போ இந்த டைகர்ஸ் ஏன் ஆகுதுன்றதை நோட் பண்ணணும் ஸோ போத் டைட் டியூ டு ஹியூமன் கான்ஃபிளிக்ஸ் ஸோ ஒன் டைகர் வாஸ் டெட் மெயின்லி டியூ டு ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக் அதாவது ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள அனிமல் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் இப்போ வேற வழி இல்லை அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க அதை கொண்டுருவாங்க இல்லையா ஸோ திஸ் இஸ் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக் ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டியூ டு போச்சிங் ஓகேவா ரைட் ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டீஸ்னால என்ன ஆயிடுது இந்த 2 டைகருமே இறந்துருது ஸோ இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கண்டினியூஸா ஹியூமன் அண்ட் அனிமல் இன்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த டைகர் ரிசர்வ்ல வி குடன்ட் மெயின்டைன் த பாப்புலேஷன் இப்போ நீங்க வந்துட்டு டைகர் அந்த பாப்புலேஷன்ல மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும் ஏன் அதை கொண்டு வரணும் அங்க இருக்கிறவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே ஏன் இப்போ பாப்புலேஷன் கண்டிப்பா டைகர் கொண்டு வரணும் வாட் இஸ் த ரீசன் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஏன் பண்ணணும் அதை டைகருக்கு ஏன் கொண்டு வரணும் ஸோ இட் இஸ் த அபெக்ஸ் ப்ரிடேட்டர் ஓகேங்களா ரைட் ஸோ அது இல்லை அப்படின்னா ப்ரே பேஸ் மாறிடும் எக்கோ சிஸ்டம் மாறிடும் யூ ஹேவ் அ ஃபுட் வெப் ஃபுட் செயின் அந்த எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் ஓகேங்களா ரைட் ஸோ எக்கோ சிஸ்டம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா அந்த அனிமல் அந்தந்த ரோல்ஸை வந்துட்டு பண்ணணும் வி ஹவ் சீன் இல்லையா எக்கலாஜிக்கல் நிச் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஹியூமன்ஸை நம்ம ரீலோகேட் பண்றோம் இதுதான் இந்த ப்ரோக்ராம் இதுதான் இந்த இஷ்யூ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது அதுக்காக தான் அவங்கள மாத்துறாங்க ரைட்டா இஷ்யூ என்னன்னா ரீலொகேஷன் பண்றப்ப நிறைய பிளேசஸ் வந்துட்டு வாலண்டரியா இல்லாம ஃபோர்ஸ்ஃபுல் எவிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இஷ்யூ ஆகுது அதை என்கொயர் பண்றதுக்கு ஒடிஷா கவர்மெண்ட் ஃபார்ம்ட கமிட்டி ரைட்டா சட்கோசியா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் லொகேட்டட் இன் ஒடிஷா ஓகே ஸோ இங்க ஜென்ரலா இந்த டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க் ஏதாவது பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன ரிவர் ஓடுது அப்படிங்கிறத பாத்துக்கணும் ஓகே ஸோ ஹியர் பாத்தீங்க அப்படின்னா இட் லைஸ் இன் மகாநதி ரிவர் பேசின் ஓகே ஸோ எந்த ரிவர் இருக்குது மகாநதி ரிவர் இருக்கு அண்ட் இந்த மகாநதி ரிவர் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் மூவிங் த்ரூ த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஓகேங்களா ஒடிஷா வரைக்கும் நம்மளுக்கு என்ன எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ரிவர் வந்துட்டு இட் இஸ் கட்டிங் த காட்ஸ் அப்ப காட்ஸை வந்துட்டு கட் பண்றப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு ஸ்டீப் லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா ரைட் ஸோ அதை என்ன சொல்றோம் ஒரு வேலியே வந்துட்டு ஸ்டீப் வேலியா ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா அதை என்ன சொல்றோம் கார்ஜ் அப்படின்னு சொல்றோம் ஓகே ரைட் ஸோ ஒரு ஸ்டீப் கார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அதை என்ன சொல்றாங்க சட்கோசியா கார்ஜ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு ரிவர் கட்டிங் ஓகேங்களா ரைட் தென் இன் 1976ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் தான் சட்கோசியா கார்ஜ் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு கொண்டு வராங்க தென் யூ ஹேவ் பைசிப்பள்ளி வைல்ட் லைஃப் சாங்சுரி தென் போத் வேர் merged together and this finally this Satkosia Tiger Reserve is formed in 2007 okay va right then important ana trees so vegetation pathinga appadina it is not an evergreen forest it is a tropical deciduous forest okayla means it will shed their leaves okayla so tropical deciduous forest so tropical deciduous forest important trees enna irukku appdin pathina you have bamboo then you have teak saal idellame okayla
ஸோ டெசிடுவஸ் அப்படின்னா அதில் சால்ட்டிக்கு வரும். ஓகேயா, அதை மறந்துடாதீங்க. Then you have other like animals too. Okay, so and importantly because you have a river. ஓகேங்களா, ரிவர் ஓடுறதுனால அங்க நம்மளுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆனது கரியல் அண்ட் மக்கர் crocodile, இது ரெண்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ யூ ஹேவ் கரியல் அண்ட் மக்கர் crocodile, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் டைகர் தே ஹேவ் கரியல் அண்ட் மக்கர். அப்ப மகாநதி ரிவர்ல நம்மளுக்கு என்ன இருக்குது, கரியல் இருக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. That's it about this சர்க்கோசியா டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இஷ்யூ ரீலொகேஷன் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதை பத்தி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ஓகே, அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சர்க்கோசியா டைகர் ரிசர்வ் எங்க லொகேட் ஆயிருக்கு, என்ன ரிவர் வந்துட்டு அங்க இருக்கு, ஓகே, தென் வாட் டைப் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் தேர், அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி அண்ட் தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஸோ அண்டர் ககன்யான், ஸோ வாட் இஸ் ககன்யான், யூ கோயிங் டு சென்ட் ஹியூமன்ஸ் டு ஸ்பேஸ். ஓகேங்களா, எந்த ஹியூமன், இந்தியன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்தியன்ஸை வந்துட்டு நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்ப போறோம் அண்ட் தேர் கோயிங் டு ரொட்டேட் த எர்த். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் தேர் கோயிங் டு ஸ்டே இன் த எர்த் ஃபார் சம் டைம் அண்ட் தேர் கோயிங் டு ரிட்டர்ன் பேக். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ககன்யான் ப்ரோக்ராம். ஓகேவா, ரைட். ஸோ இந்த ககன்யான் ப்ரோக்ராம்ல மாடல், இப்போ க்ரூ மாடியூல் இருக்கு பார்த்தீங்களா, யூ ஆர் கோயிங் டு சென்ட் தம் இன் லைக் வெஹிக்கிள். ஓகேங்களா, ரைட். ஸோ யூ கோயிங் டு சென்ட் தம் இன் லான்ச்சர். ஓகே, ஸோ ஜிஎஸ்எல்வி வச்சு நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணிடுறோம். ஓகேவா, லான்ச் பண்ணி அவங்க ஆர்பிட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, they will rotate the earth. ஓகேங்களா, so they will revolve around the earth, they will stay in the earth for 3 days. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் they will come back. ஓகேங்களா, ரைட் ரைட். ஸோ இந்த திரும்பவும் அவங்க கீழே வராங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க திரும்பவும் ரிட்டர்ன் வர்றப்ப என்னன்னு சொல்றோம், அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ யூ வெண்ட் லைக் அஹெட் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஓகேங்களா, பியாண்ட் த அட்மாஸ்பியர் யூ வெண்ட். திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க, யூஆர் ஆர்பிட்டிங் த எர்த், திரும்பவும் நீங்க வந்துட்டு என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அட்மாஸ்பியருக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகிறப்ப என்ன ஆகும், யூ ஃபீல் லாட் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, அதிகமான கிராவிட்டி இருக்கும். அப்போ ஒரு மீட்டியாரே நம்மளுக்கு வந்துட்டு வெளியில இருந்து உள்ள வர்றப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா, மீட்ராய்ட்ஸ் வந்துட்டு உள்ள வர்றப்ப, ரைட். ஸோ அதுவே எரியுதுன்றப்ப நம்ம அனுப்பக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஷட்டில் எரியுமா எரியாதா, கன்ஃபார்மா எரியும். ஓகேங்களா, ஸோ ரிட்டர்ன் வர்றப்ப இட் பிக் டியூ டு லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் கிராவிட்டி, அதிகமான ஹீட்டை வந்துட்டு அது கோ த்ரூ பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த க்ரூ, இந்த மாடியூலுக்குள்ள யார் இருக்கிறாங்க, யூ ஹேவ் பீப்புள். ஓகேங்களா, க்ரூ மாடியூல் இருக்குது மீன்ஸ் யூ ஹேவ் பீப்புள் இன்சைட் திஸ். ஓகேங்களா, க்ரூ. ஸோ இப்போ இந்த பீப்புள் என்ன பண்ணணும், நம்ம தே ஷுட் பி சேஃப். நீங்க போயிட்டு ஏதோ ஒன்று லான்ச் பண்றோம், சேட்டலைட் அனுப்புறோம், அது ஃபெயிலியர் ஆகுது, திரும்பவும் கீழே விழுந்தா டசன்ட் மேட்டர். ஓகேங்களா, ரைட், ஒன்லி மணி வேஸ்ட். ஓகேங்களா, பட் இந்த இஷ்யூஸ்ல இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக் பீப்புள் வில் லூஸ் தேர் லைஃப். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால திரும்பி வர்றதுல இருக்கக்கூடிய அவங்க 3 பேருடைய லைஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரைட். அப்ப அப்ப அவங்களை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது, ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கண்டிப்பா எரிய தான் போகுது. அப்ப உள்ள இருக்கிறவங்களை நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ அதுக்கு தான் என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க, தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகேவா, ஸோ வை ரீஎன்ட்ரி இஸ் சேலஞ்சிங். அனுப்புறதை விட நம்மளுக்கு இந்த ரீஎன்ட்ரி பண்றது தான் என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம், நிறைய சேட்டலைட்ஸ்ல இருந்து நிறைய சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட நம்மளுக்கு ஈஸி தான். ஓகே, பட் இந்த ரீஎன்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா வி வில் சென்ட் அ சேட்டலைட். ஓகேங்களா, தென் இட் வில் பி ரொட்டேட்டிங் இந்த ஸ்பேஸ், அவ்வளோதான். ஓகே, சம்டைம்ஸ் இட் மே காஸ் டெப்ரிஸ், சம்டைம்ஸ் வி கலெக்ட் தம் ஆர் வி வில் பர்ஸ்ட் தம் தேர் இட்செல்ஃப். ஓகேங்களா, அது அந்த ப்ரோக்ராம்ஸும் நம்மளுக்கு இருக்கு. அங்கேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், டெப்ரிஸையே வந்துட்டு எரிச்சிடுவோம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இன் கேஸ் அது ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா இட் வில் டேக் வெரி லாங் டைம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் வெரி டீடியஸ் ப்ராசஸ். திருப்பி அதை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஓகே, அப்ப நீங்க க்ரூவை வந்துட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வரீங்கன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த க்ரூ வர்றப்ப அவங்களுடைய எனர்ஜி எப்படி ஆயிடுது, 99% ஆஃப் த எனர்ஜி வந்துட்டு நம்மளுக்கு ஹீட்டா வந்துட்டு வெளியே வந்துருது. ஓகேவா, ஸோ இட் வில் ரீச் அரௌண்ட் 1800 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ வெதர் வி கேன் டாலரேட் இட், டெஃபினெட்லி வி காண்ட் இல்லையா. இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு டீசலரேஷன். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வர்றப்ப வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோயிங் டு கவர் இட். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய ஒரு லேயர். அந்த லேயர் என்ன பண்ணணும், இட் ஷுட் வித்ஸ்டாண்ட் தட் ஹீட். ஓகே, ஸோ இன் தட் இட்செல்ஃப் யூ ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ தெர்மல் ப்ரொடெக்டிவ் லேயர்ன்றதுலயே 3 டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, திக்னஸ் பாருங்க வெறும் 30-35 mm தான், நல்லா சின்னதா இவ்வளவுதான் இருக்கும். பட் இட் ஷுட் வித்ட்ரா லைக் இட் ஷுட் withhold that heat. ஓகே, ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்லேட்டிவ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அப்ளேட்டிவ்ல என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் த க்ரூ, ஐ மீன் யூ ஹேவ் த மாடியூல் அண்ட் த மாடியூல் அவுட்டர் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேயர் என்ன ஆகும் உங்களுக்கு ஹீட்ல அதுவே அப்படியே சூடாகி அதுவே வந்துட்டு கங்கா மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ரைட்? ஸோ இட் வில் டர்ன் இன்டு அ மீன்ஸ் இட் வில் அப்சர்வ் த ஹீட் அண்ட் வில் ஸ்டார்ட் மெல்டிங். ஓகேங்களா, ரைட்? ஸோ அந்த லேயர் என்ன பண்ணுது, ஹீட்டை உள்வாங்கிட்டு அதுவே என்ன ஆக ஆரம்பிச்சிரும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, மெல்ட் ஆகி வேப்பரைஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ மெல்ட் ஆகி வேப்பரைஸ் ஆகிறப்ப என்ன ஆயிரும், ஹீட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வேர்க்குது, ரைட், பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க என்ன பண்றீங்க, மாடியில துணி காய போடுறீங்க. ஓகேவா, நல்ல ஈர துணியை காய போடுறீங்க. நல்லா காத்தடிக்குது, அதுவும் ட்ரை ஏர்னு வச்சிருப்போம். ஓகேங்களா, நல்ல வெயிலோட காத்தடிக்குது. இப்போ என்ன ஆகும், துணியில இருக்க ஈரம்லாம் எங்க போச்சு, காஞ்சிடும் துணி. கரெக்டா, துணியில இருக்கிற ஈரம்லாம் எங்க போச்சு, அந்த காத்துல வந்துட்டு போயிருச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த ஹீட் வந்துட்டு என்ன ஆயிருச்சு, வெளியே போயிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அதே மாதிரியே இங்கே என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த மெட்டீரியல் வந்துட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வேப்பரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இட் வில் லீவ் த ஷட்டில் அண்ட் இட் வில் கோ இன் டு த ஸ்பேஸ். ஓகேங்களா, ஸோ ஹீட் எனர்ஜியை எடுத்துட்டு ஸ்பேஸுக்கு போயிருது. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஒரு மெத்தட். இது என்னன்னு சொல்றோம், அப்ளேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அவுட்டர் மெட்டீரியல் த்ரூ மெல்டிங், டீகம்போசிஷன் அண்ட் வேப்பரைசேஷன். ஓகே, ஸோ அந்த ஹீட் என்ன ஆயிரும், இட் வில் லீவ் யுவர் ஸ்பேஸ் கிராஃப்ட். இதுல வந்துட்டு யூஸ் லைக் மெட்டீரியல்ஸ் லைக் கார்பன் ஃபினோலிக் ஆர் சிலிக்கா ஃபினோலிக் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இதுல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஸ்பேஸ் ஷட்டில், ஐ மீன் நம்மளோட க்ரூ மாடல் ககன்யான் மாடல்ல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்ளேட்டிவ் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, வேற என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியேட்டிவ் டிபிஎஸ். ஓகே, ரேடியேட்டிவ் என்னன்னா, ஸோ இந்த அவுட்டர் மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்கன்னா, இட் வில் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் த ரேஸ். என்ன ஹீட் வருதோ அந்த ஹீட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது திரும்பவும். ஓகேங்களா, ஸோ ரிஃப்ளெக்ட் இட் அஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ரேடியேட்டிவ். ஸோ அது நீங்க பண்றதுனால என்ன ஆகும், அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல எந்த ஒரு டேமேஜும் இருக்காது, அது அப்படியே இருக்கும். ஸோ அகைன் யூ கேன் ரீயூஸ் இட். ஓகேங்களா, ஸோ அது செகண்ட் மெத்தட். தென் தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க். ஸோ ஹீட் சிங்க் என்னன்னா, அந்த வெளியில இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட் வில் அப்சார்ப் த ஹீட். இப்போ காப்பர் இருக்கு, ஒரு பாத்திரம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, ரைட்? இது என்ன பண்ணுது, ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹீட்டை வந்துட்டு அதை அப்சார்ப் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அது வந்துட்டு தேர்ட் ஒன். ஓகேயா, ஸோ ஹீட் சிங்க். வேற எந்த சேஞ்சஸுமே வந்துட்டு அதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா, அலுமினியம் காப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஹீட்டை வந்துட்டு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதுல நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. தென் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, when you compare it with அதர் மெத்தட்ஸ், அப்ளேட்டிவ் மெத்தட் பார்த்தோம்னா காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். அண்ட் ரேடியேட்டிவ் பாத்தீங்கன்னா, ஈவன் தோ யூ கேன் ரெக்கவர் த ரீயூஸ், ஐ மீன் யூ கேன் ரீயூஸ் இட், யூ கேன் ரெக்கவர் த ஸ்பேஸ் ஷட்டில், பட் ஸ்டில் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன இந்தியா என்ன பண்ணிடுறோம், இந்த க்ரூ மாடியூலை வந்துட்டு நம்ம அகைன் ரீயூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா, ரைட்? ஸோ ஒன் டைம் தான். அதனால we will better we will go with ablative itself அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி. இதுதான் தெர்மல் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு அரௌண்ட் 1800 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகுது. ஓகே, ஸோ க்ரூ வந்துட்டு ரீஎன்ட்ரி பண்றப்ப ஃபுல்லா ஹீட் ஆகுது, எனர்ஜி எல்லாம் டிசிபேட் ஆகி ஹீட் ஆகுது, 1800 டிகிரி செல்சியஸ் போகுது. உள்ள இருக்க க்ரூ வந்துட்டு உயிரோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஹீட்டு உள்ள இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக we are creating a layer. அதுக்கு பேர் தான் தெர்மல் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ அதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டமுடைய ஃபர்ஸ்ட் லேயர் என்ன, ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளேட்டிவ் லேயர். ஓகே, அந்த அப்ளேட்டிவ் லேயர் வந்துட்டு இட் வில் அப்சார்ப் த ஹீட் அண்ட் இட் வில் வேப்பரைஸ். ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற மெட்டீரியலை பொறுத்து. ஓகேவா, கார்பன் யூஸ் பண்றீங்க அந்த மாதிரினா இதுவே என்ன ஆயிரும், உங்களுக்கு கரியா வந்துட்டு மாறிடும், சார் லேயர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ கரியா மாறிடுச்சு அப்படின்னா, கரியும் என்ன பண்ணும், உங்களுக்கு கார்பன் என்ன பண்ணாது, உங்களுக்கு இட் வில் நாட் கண்டக்ட் ஹீட். ஓகேங்களா, ரைட்? ஸோ உள்ள வந்துட்டு பாஸ் த்ரூ பண்ண விடாது. ஸோ இன்னொரு ஒரு கூலிங் லேயரா வந்துட்டு அது ஃபார்ம் ஆயிருது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அது அப்ளேட்டிவ் லேயர். தென் செகண்ட் வந்துட்டு ரேடியேட்டிவ்ல வந்துட்டு த அவுட்டர் லேயர் வில் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பேக் த ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா, ஆஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ். அது வந்துட்டு செகண்ட். ஓகே, தென் தேர்ட் லேயர் என்னது, ஹீட் சிங்க். ஸோ இதுல வந்துட்டு த மெட்டீரியல் ஜஸ்ட் அப்சார்ப்ஸ் த ஹீட். ஓகேங்களா, அப்சார்ப் பண்ணிக்கிறோம், நோ சேஞ்சஸ், நத்திங், ஜஸ்ட் அப்சார்ப்ஸ். ஓகேங்களா, அது வந்து தேர்ட் டைப். செகண்ட் டைப்ல வந்துட்டு யூ கேன் ரீயூஸ் த மெட்டீரியல் அகைன். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ககன்யான்ல தெர்மல் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் மட்டும். ஓகேங்களா, ஸோ ககன்யான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய இதில் என்ன பார்த்துருக்கோம், ககன்யான்யா என்ன ஏது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ அதனால டீப்பா ககன்யான் பத்தி பார்க்கல. நெக்ஸ்ட், பாண்ட் டோக்கனைசேஷன். SEBI plans to launch a pilot project for tokenizing bonds in near future. Okay, so first we should know what is a bond. ஓகேங்களா, ரைட்? The bond அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் a debt instrument. ஓகே, மீன்ஸ் நீங்க வந்துட்டு யார்ட்டையாவது கடன் வாங்குறீங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ நம்ம கடன் வாங்குறோம்.
ஸோ ஹி இஸ் கிவிங் அஸ் த மணி அண்ட் வி வில் பே தம் பேக் சம் டே லேட்டர். ஓகேங்களா, மெச்சூரிட்டி அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்களுக்கு பே பண்ணிடுவோம். அது வரைக்கும் வி வில் ப்ரொவைட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் வி நீட் டு பே தம் பேக். ஓகேங்களா, கொடுக்குறப்ப எப்படி இருக்கணும், ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு திருப்பி கொடுக்குறோம். ரைட், இது என்னது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ரைட். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ்ல எல்லாம் வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஸ்வலா இந்த பாண்ட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றப்ப, ஸோ நம்ம இந்த யாரு கொடுக்குறாங்க, அந்த டேட்டாஸ் லைக் த அதர் பர்சன் ஹேவ் டு ரீபே மீ, இது எல்லாமே வந்துட்டு டெபாசிட்டரிஸ்ல வி வில் ஸ்டோர் த டேட்டா. ஓகேங்களா, ரைட். ஸோ வி வில் ஸ்டோர் த டேட்டா இன் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு இருக்கும். அங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம், வி வில் ரெக்கார்ட் திஸ் டேட்டா இன் எலக்ட்ரானிக் ஃபார்மெட். ஓகேங்களா, ரைட். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகேங்களா, ரைட். அப்படியே கவனிங்க, ஏன்னா இன்னும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யார் வாங்குறாங்க, எவ்வளவு கொடுக்கணுங்கிறத வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் எங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல டெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ அகைன் மெச்சூரிட்டி வர்றப்ப வந்துட்டு அதர் பர்சன் ஹேவ் டு கிவ் யூ த மணி. ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த டெபாசிட்டரியில வந்துட்டு ஸ்டோர் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வச்சிருக்கிறதுக்கு பதிலா யூ ஆர் கோயிங் டு டோக்கனைஸ் இட். இட்ஸ் பிட் டிஃபிகல்ட் டு இமேஜின். ஓகேங்களா, ரைட். ஓகே, வி ஆர் கோயிங் டு டோக்கனைஸ் இட். நம்ம இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா, கிரிப்டோ கரன்சில டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெட்ஜர், பப்ளிக் லெட்ஜர் ஒன்று இருக்கும், அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேஷ் போட்டு லைக் லாக் பண்ணிட்டே வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ அந்த மாதிரி தே ஆர் கோயிங் டு யூஸ் சிமிலர்லி பிளாக் செயின் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா, இதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லைக் வாட் வி நீட் டு பே, இதெல்லாம். ஸோ இதுக்கு இந்த பாண்டுக்கு ஒரு டோக்கன் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ யூ கோயிங் டு கிரியேட் அ டிஜிட்டல் டோக்கன் ஃபார் திஸ் பாண்ட். ஓகேங்களா, கிரியேட் பண்ணி இதை ஒரு பப்ளிக் லெஜர்ல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ டிஜிட்டல் பப்ளிக் லெஜர்ல இதை வந்துட்டு ஷேர் பண்ணிடுவோம். மீன்ஸ் இட் இஸ் விசிபிள், டிரான்ஸ்பரண்ட். ஓகே, எனி ஒன் கேன் சி இட். அண்ட் எப்படி நம்ம கிரிப்டோ கரன்சில பண்றோமோ மல்டிபிள் பர்சன்ஸ் கேன் வெரிஃபை தட் இல்லையா, அதே மாதிரி இதுலயும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் பப்ளிக்கா இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இந்த பாண்ட் முடிஞ்சது அடுத்து யார்ட்டையாவது போகுதா, இல்ல அவங்க வேற யாருக்காவது வாங்குறாங்களா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பார்த்துட்டே இருக்கலாம். வெதர் த அமௌண்ட் இஸ் செட்டில்ட் ஆர் நாட், எவ்ரி திங் இஸ் விசிபிள். ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு நம்ம டிஜிட்டலைஸ்டா கிரியேட் பண்றதா என்னன்னு சொல்றோம், பாண்ட் டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அண்டர் டோக்கனைசேஷன் தி ஓனர்ஷிப் ஆர் ரைட் அசோசியேட்டட் வித் த பாண்ட். உங்களோட பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய ரைட்டை நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யூஸ்வலா பண்றது. அப்படி இல்லாம நவ் யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசென்ட் அஸ் டிஜிட்டலி. ஓகேங்களா, ஒரு டோக்கன் போட்டு வச்சு போறது. இல்ல, ஸோ ஏதோ டோக்கனா வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்போ நீங்க அந்த டோக்கன்னா அதுல என்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஆல் த டீடைல்ஸ் யூ ஹேவ், ஹூ இஸ் த பர்சன், லைக் வாட் அமௌண்ட் யூ பாட், ஆல் த டீடைல்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஷேர்ட் இன் அ லெஜர். ஓகேங்களா, ஒரு காமன் லெஜர்ல வந்துட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி இதை நீங்க வந்துட்டு இந்த காமன் லெஜரா இருக்கிறதுனால இதுல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இட் வில் பி ஆட்டோமேட்டட். மீன்ஸ் உங்களுக்கு இந்த மணி வந்துட்டு டிடெக்ட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இயருக்கு அந்த டைமுக்கு கூப்பன் வந்துட்டு உங்களுக்கு ரேட்டிங் போட்டு அது வந்துட்டு டிடெக்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸை டக்கு டக்குன்னு முடிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட், ஸோ ஸ்டில் இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. ஓகேங்களா, ரைட். ஸோ ஜஸ்ட் நவ் தே ஹேவ் இனிஷியேட்டட் திஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ வி வில் சி அடுத்தவங்க கொண்டு வரப்ப இன்னும் டீடைல்டா அந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போறாங்கன்றத சொல்லுவாங்க. ரைட், ஸோ இப்போதைக்கு பாண்ட் டோக்கனைசேஷன்னா என்ன அப்படின்னா, பப்ளிக் லெஜர்ல நம்ம என்ன பண்றோம், ஸோ லைக் உங்க பாண்டை வந்துட்டு டிஜிட்டலைஸ் பண்ணி டோக்கன் போட்டு வைக்க போறோம். அதை வந்துட்டு ஒரு லெஜர்ல வந்துட்டு ஷேர் பண்றோம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இப்போதைக்கு போதும். சரிங்களா, ரைட். ஸோ ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான். நெக்ஸ்ட் நியூக்ளியர் லயபிலிட்டி. நியூக்ளியர் லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி அப்படின்னா என்னது, லயபிலிட்டி மேபி லைக் ஐ நீட் டு பே சம் ஒன் பேக். ஓகேங்களா, லோன்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவோம், லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் யூ சம்டே ஆர் சம்திங் ஹேப்பன், யூ நீட் டு பே பேக். ஓகே, அதை நம்ம லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ நியூக்ளியர் லயபிலிட்டி இன் த சென்ஸ், ஸோ தேர் இஸ் அ ஆக்சிடென்ட். ஓகேங்களா, நியூக்ளியர் ஆக்சிடென்ட் வந்துட்டு நடந்துச்சு. ஓகே, ஸோ நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ சம் ஒன் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. இப்போ யாரு அப்படின்னா லைக் த ரியாக்டர் ஓனர். ஓகேங்களா, யார் அந்த ரியாக்டர் ஆப்ரேட் பண்றாங்களோ த ஆப்ரேட்டர் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, ரைட். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, நியூக்ளியர் லயபிலிட்டி. சம்திங் ஹேப்பன்ஸ், ஓகேங்களா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த நியூக்ளியர் லைக் ஹூஸ் ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல அஃபெக்ட் ஆன மக்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறது, காம்பன்சேஷன் கொடுக்கறது, எதுவா இருந்தாலும் அந்த லயபிலிட்டி யாரை சேருது,
அந்த ஆப்ரேட்டரை சேருது. ஓகேங்களா? ஸோ அந்த நியூக்ளியர் லயபிலிட்டியை ஸ்ட்ரைட் அஹெட், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர் மெக்கானிசம்ஸ் நம்மளுக்கு இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அந்த சாந்தி ஆக்ட்ல தே ஹேவ் பாட் ப்ராப்பர் மெக்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நியூக்ளியர் லயபிலிட்டிக்கு தே ஹேவ் பாட் கேப்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தா எவ்வளோ அமௌண்ட் தரலாம், அந்த மாதிரி தே ஹேவ் கிவன் அ கேப். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இன் யூஸ். ஓகே, ஸோ டிராஃப்ட் ரூல்ஸ் வந்துட்டு தே ஹேவ் இன்ட்ரடியூஸ்டு, ஐ மீன் தே ஹேவ் ரிலீஸ்டு. ஸோ அதுல பர்டிகுலரா அந்த நியூக்ளியர் லயபிலிட்டி பத்தி இருக்கு. ஓகே, நியூக்ளியர் லயபிலிட்டி மீன்ஸ் லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் காம்பன்சேட்டிங் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி அஃபெக்டட் பை நியூக்ளியர் ஆக்சிடென்ட் ஆர் நியூக்ளியர் டேமேஜ். ஸோ நியூக்ளியர் ஆக்சிடென்ட் டேமேஜ் நடந்துருச்சு அப்படின்னா அதனால நடந்த டேமேஜை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ யார் பண்ணுவாங்கன்னா ஆப்ரேட்டர் யாரோ அவங்க தான் பண்ணணும். ஓகேவா? இதுல எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா they have bought graded liability system. ஓகேங்களா? ரைட். அந்த graded liability எப்படி? ஏர்லியர் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1500 crore ஆப்ரேட்டர் liability கேப் முடிஞ்சு. ஓகே, அண்டர் வாட் ஆக்ட்? சிவில் liability ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010. இட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை சாந்தி ஆக்ட் நவ். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன இன்ஸ்டாலேஷன் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இன்ஸ்டாலேஷன் வச்சிருந்தாலும் how much you need to pay? 1500 crore. That's it. ஓகேங்களா? ரைட். ஸோ ரொம்ப ஃபிளாட் அமௌண்ட். அதை என்ன பண்ணியிருக்காங்க, they have changed. Okay, so if your nuclear installation is above 3600 megawatts equivalent of electricity, compensate பண்ணாம ஓடவும் முடியாது, அதுக்காகவும் ஒரு மெக்கானிசம். Okay, so it is better than the old one. ஓகேங்களா? பட் ஸ்டில் வாட் இஃப் இட் இஸ் மோர் தென் 100, லைக் மோர் தேன் த அலோகேட்டட் அமௌண்ட், அது ஒண்ணுதான் நம்மளுக்கு இப்ப பிரச்சனை. ஓகே, ரைட். இதுதான் என்னன்னு சொல்லிடுறோம், நம்ம கிராடட் லயபிலிட்டி கேப் அப்படின்னு சொல்றோம் அண்டர் சாந்தி ஆக்ட். ஓகே, தென் இதுல ரைட் ஆஃப் ரிகோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் ஸோ ஐ எம் த ஆப்ரேட்டர் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேங்களா? சம் ஆக்சிடென்ட் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ யார் அமௌண்ட் பே பண்ணணும்? நான் தானே பே பண்ணணும். யார் ஆப்ரேட்டரோ அவங்க தான் பே பண்ணணும். ஸோ நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். பட் ஐ ஃபவுண்டட் தட் த ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரிசீவ்டு ஃப்ரம் அ சப்ளையர். ஓகேங்களா? வேற ஒருத்தர்ட்ட இருந்து நான் வாங்கின மெட்டீரியல்ல ஒரு ஃப்ளா, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நான் பொறுப்பாகல. ஆக்சுவலா அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணவன் தான் அதுக்கு பொறுப்பு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம், அவன்கிட்ட இருந்து நான் எவ்வளோ காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணனோ அந்த அமௌண்ட் எனக்கு திருப்பி தான் நான் வந்துட்டு கேட்கலாம். தட் இஸ் ரைட் ஆஃப் ரிகோர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் எலிஜிபிள் அண்டர் திஸ். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ட்ராக்ட் போடுறப்ப ஏர்லியராகவே யூ ஷுட் ஹவ் மென்ஷன்ட் தட் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வி வில் ஹேவ் திஸ் டவுட் இல்லையா? ரைட். சப்போஸ் ஆப்ரேட்டர் மேல மிஸ்டேக்கே இல்லை, எல்லாத்தையும் அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. வாட் இஃப் சம் ஒன் இஸ் எலிஜிபிள் ஃபார் தட் ஆர் சம் ஒன் மைட் ஹேவ் டன் தட். ரைட்டா? அப்படி இருந்தா என்ன பண்றது? அதுக்காகத்தான் இந்த ரைட் ஆஃப் ரிகோர்ஸ் அப்படி. ஓகேவா? ஸோ அபவுட் த ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த லயபிலிட்டிலாம் ஏன் கொண்டு வர்றாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டால், எஸ், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு பிரைவேட்டைஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரைவேட்டைஸ் பண்ண கிடையாது. பட் நவ் யூ ஆர் கோயிங் டு பிரைவேட்டைஸ் இட் அண்ட் ஈவன் டு ஃபாரினர்ஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கும் நம்ம இது வந்துட்டு லயபிள் ஆக்கியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இனிமே இந்த லைபிலிட்டி கேப்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ சாந்தி ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் லைக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ஸோ சஸ்டைனபிள் ஹார்னஸிங் மீன்ஸ் வாட் யூர் யூட்டிலைசிங். ஓகேங்களா? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி எதுக்காக? டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? ரைட். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது 2025ல வந்துட்டு கொண்டு வந்த ஆக்ட். It aims for promotion, development and regulation of the act, the regulation of nuclear energies. Okay, so it replaced Atomic Energy Act 1962 and அதே மாதிரி Civil Liability for Nuclear Damage Act 2010. இந்த ரெண்டையுமே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு கம்ப்ளீட்டா. அப்ப அந்த ரெண்டு ஆக்ட்ஸுமே இப்ப இல்ல. அதுக்கு பதிலா only we have சாந்தி ஆக்ட் நவ். அப்ப சாந்தி ஆக்ட் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்ட். ஓகேங்களா? ரைட். இதுல மேஜர் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ் வி ஆர் அலோவிங் ஃபார் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன். ஓகே, தென் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு யூ ஆர் கிவிங் ப்ராப்பர் ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன். ஓகே, த்ரூ அன் ஆக்ட். ஆக்ட் மூலமா நீங்க அதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி ஆக்ட், ஸ்டாட்யூட்டரி பாடி இட் பிகம்ஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் நியூக்ளியர் லயபிலிட்டியை பத்தி பார்த்தோம். அந்த நியூக்ளியர் லயபிலிட்டில எப்படி கிரேடட் லயபிலிட்டி கொடுத்துருக்காங்க அது பார்த்தோம். தென் ரைட் ஆஃப் ரிகோர்ஸ், தென் ஆல் த கம்பெனி ஷுட் ஹேவ் ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்டு இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, இது எல்லாமே இருக்கணும். ரைட். ரைட். ஸோ ஃபாரின் நியூக்ளியர் டேமேஜ், சப்போஸ்
நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இட் காஸ்ட் சம் டேமேஜ், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் அனதர் கண்ட்ரி, ஓகேங்களா, அப்படின்னாலும் த ஆக்ட் வில் பி அப்ளிகபிள் இன் தேர் ஏரியா ஆல்சோ, ஓகேங்களா, ரைட். அது வந்துட்டு கவர்ட் அண்டர் தி சாந்தி ஆக்ட். ஓகே, ரைட். ஸோ இதோடைய மெயின் பர்பஸே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் மீன்ஸ் வி ஆர் அலோவிங் இட் ஃபார் பிரைவேடைசேஷன். அதான் முக்கியமான அம்சம், ஓகேங்களா, எது இந்த சாந்தி ஆக்டுக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்போ நியூக்ளியர் லயபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். ஸோ நியூக்ளியர் லயபிலிட்டியில் எப்படி வந்துட்டு கிரேடட் லயபிலிட்டிஸ் இருக்கு, கேப் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் யூ ஆர் இன்வால்விங் ஃபாரினர்ஸ் அண்ட் பிரைவேட் பீப்புள் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு மேக் தம் ரெஸ்பான்சிபிள், ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம இந்த லைபிலிட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ரைட். அப்பார்ட் ஃப்ரம் த சாந்தி ஆக்ட்னா என்ன, வாட் ஆர் த ஆக்ட்ஸ் இட் ஹஸ் ரீப்ளேஸ்டு, ஓகேங்களா, என்னென்ன ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் சில ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு அதில் பார்த்தோம். ரைட். நெக்ஸ்ட் பிஎம் ஆஷா ஸ்கீம். இது வந்துட்டு பிஐபியில் நம்ம கவர் பண்ணுது, ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த பிஎம் ஆஷா ஸ்கீமுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி அன்னதத்த ஆய் சன்ரக்ஷன் அபியான், ஓகேங்களா, ரைட். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் என்னது அப்படின்னா, ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ், ஓகேங்களா, என்ன பண்றாங்க, தே ஒர்க்கிங் ஹார்ட் டு ஃபார் டு ப்ரொடக்ட்ஸ் டு சாரி டு கம் அப் வித் சம் ஈல்டு, ஓகேங்களா. ஸோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, அறுவடைலாம் முடிஞ்சு ஒரு டொமேட்டோ வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ டொமேட்டோ தே ஹேவ் ஆல் த டைம் தே வில் கிவ் த சேம் எஃபோர்ட்ஸ் இல்லையா. ஆனால் என்ன ஆகும், சம்டைம்ஸ் டொமேட்டோட ரேட் திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். அப்ப யார் அஃபெக்ட் ஆவாங்க, ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, ரைட். ஸோ டியூ டு டிஸ்ட்ரெஸ் சேல்ஸ் தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட், ஓகேங்களா, ரைட். ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ் இப்படி எல்லாம் சுச்சுவேஷன்ஸ் வர்றப்ப, இல்ல சம்டைம்ஸ் இந்த மிடில்மேன் மூலமா நம்ம போறப்ப ரேட் ஜாஸ்தி ஆகுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வர்றப்ப அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னது, இந்த பிஎம் ஆஷா ஸ்கீம், ஓகேங்களா. அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் ஆஷா ஒர்க்கர்ஸ், அவங்க வேற, ஓகேங்களா, ரைட். இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அதெல்லாம் இருப்பாங்க, ஓகேங்களா, அது அவங்க வந்துட்டு அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அவங்க வேற, ஓகேங்களா. இந்த ஆஷா ஸ்கீம் வேற, ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ இது வந்துட்டு செப்டம்பர் 2018 வந்துட்டு கொண்டு வர்றோம். எதுக்காக அப்படின்னா, எய்ம்ஸ் டு ரெடியூஸ் டிஸ்ட்ரெஸ் சேல்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சேல்ஸ் வந்துட்டு தாறுமாறா மாறி போயிருந்துட்டு அதனால அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க இல்லையா, அதை வந்துட்டு கம்மி பண்றதுக்காகவும் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காகவும் நம்ம வந்துட்டு இதை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இதுல என்ன மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வரலாம். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு. 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஎம் ஆஷா. இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், ஓகேவா, ரைட். ஸோ உங்களுக்கு வந்து எம்எஸ்பி அகைன் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல வரும், ஓகேங்களா. ஸோ எப்படி எம்எஸ்பி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்க வந்துட்டு ஒரு ஒரு டன்னு வந்துட்டு நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஓகேங்களா. ஒரு டன் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆயில் சீடை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஓகேவா, ரைட். மஸ்டர்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம், ஓகேங்களா, சிசம், ஓகே, ப்ரொடியூஸ் பண்றோம். ஒரு டன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டன் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா, உங்களுக்கு ஆன செலவு எல்லாம் இன்க்ளூட் பண்ணி. பட் இது என்ன ஆயிருது, நீங்க போய் இப்போ வெளியில விற்கிறப்ப 80 ருபீஸ் தான் போகுது. இப்போ உங்களுக்கு என்னது 20 ருபீஸ் லாஸ் ஆயிருமா, ரைட். இப்போ இது ஃபார்மர்ஸ்க்கு லாஸ் ஆகும். இப்போ இந்த லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபிக்ஸ் அ வேல்யூ, ஓகேவா, ரைட். இப்போ கவர்மெண்ட் வில் ஃபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்பி ரேட் வந்துட்டு 100 அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஓகேவா, ரைட். ஸோ அந்த எம்எஸ்பி வந்துட்டு 100 அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேல யார் வாங்கினாலும் நீங்க மார்க்கெட்ல வித்துக்கலாம். ஒருவேளை மார்க்கெட்ல 80 ரூபாய்க்கு தான் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு வித்துக்கலாம், ரைட்டா. கவர்மெண்ட் வில் பை, அதுதான் இது. ஓகே, ஸோ பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ இதுல வந்து ரைஸ் வீட் எல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுது, அது நம்மளுக்கு டைரக்டா எம்எஸ்பில வந்துடும். அது இல்லாம இருக்கக்கூடிய அதர் ஐட்டம்ஸ், ஓகேங்களா, ரைட். ஸோ அதுல பர்டிகுலர்லி பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கோப்ரா. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யூர் சீரியல்ஸ், ஓகேங்களா, ரைஸ் வீட்டு இது தவிர்த்து தான் நம்ம இதுல சொல்றோம், ஓகேவா, ரைட். ஸோ கோப்ரானா தேங்காய் மூடி இருக்கும் இல்லைங்களா, அது, ஓகேங்களா, ரைட், ரைட். ஸோ பல்சஸ் அதுல இருந்து என்ன எடுப்பாங்க, கோப்ரால இருந்து கோகனட் ஆயில் எடுப்பாங்க, ஓகேங்களா, காஞ்சு போன தேங்காய். ஓகே, ரைட். ஓகே, ஸோ பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கோப்ரா எல்லாமே என்னது நம்மளுக்கு ரெகுலர் இது கிடையாது. ஸோ மெயின்லி நாட் யோர் சீரியல்ஸ், ஓகேங்களா, அதை தவிர்த்து அதுக்கு உங்களுக்கு எம்எஸ்பி இருக்குது, அது தனி, ஓகேவா, அது தனி ஸ்கீம்ல வந்துருது. அது இல்லாம இருக்கிற மற்ற கிராப்ஸுக்கு இதுல என்ன பண்றாங்க, எம்எஸ்பில ப்ரொடியூஸ் வாங்கிக்கிறாங்க. எப்ப when market prices fall below MSP, இப்போ நம்ம சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ கவர்மெண்ட் will fix a rate, அந்த ரேட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல விற்க முடியாது, லாஸ் ஆயிரும், அதனால கவர்மெண்ட் கிட்ட வித்துக்கலாம். ஸோ அதை என்னன்னு சொல்றோம் நம்ம, பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம்ங்கிறது வீட்டுக்கு ரைஸுக்கு வருமான்னு கேட்டா நோ, ஓகேவா. ஸோ இது எதுக்கு வருது, பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கோப்ரா, இது மூணுக்கு தான் வருது.
ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஸோ இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கிரியேட் அ பஃபர். ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வில் சம்டைம்ஸ் என்ன, ஸோ அந்த ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ ஒரு சீசன்ல என்ன ஆகும், சப்ளை ஜாஸ்தி ஆயிரும். ஓகேங்களா? சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், அதிகமா ஒரு பொருள் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதோட பிரைஸ் என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் வில் ரெடியூஸ். ஓகே. ஸோ அதுதான் சப்ளை அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிமாண்ட் கம்மியாகும், பிரைஸ் வந்துட்டு கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் பல்சஸ் இல்ல ஆனியன்ஸ் பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்றோம், நம்ம பஃபர் ஸ்டாக் கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஷார்டேஜ் இருக்கிறப்ப, ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், ஷார்டேஜ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்கள ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டைப் என்னன்னா சப்ளை அதிகமானதுன்னா எப்படி, சப்ளை அதிகம் ஆகல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா பிரைஸ் ரேட் எப்படி ஆயிரும், ஜாஸ்தி ஆயிரும். ஸோ பர்டிகுலரா அந்த டைம்ல என்ன பண்றோம், பஃபர் ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்கிறத எப்பெல்லாம் நம்மளுக்கு ஷார்டேஜ் ஏற்படுதோ அப்ப நம்ம அதை அனுப்புறோம். எதுக்காக, அந்த பிரைஸ் ரைஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எதை பத்தி பேசுறோம், ரைஸ் பத்தி. பிரைஸ் ரைஸ் ஒரு டைப், பிரைஸ் ஃபால் ஆகிறது ஒரு டைப். இதுல பிரைஸ் ரைஸ் பத்தி பேசுவோம். ஓகேவா? ஸோ வில் டேக் ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ டியூ டு சம்திங், ஓகே, ஒரு மழை பெய்யாம போயிருச்சு, இந்த மாதிரி ஏதோ ரீசன்னால என்ன ஆயிடுது, நம்மளுக்கு சப்ளை கம்மி ஆயிடுச்சு. சப்ளை கம்மி ஆயிடுச்சு, சப்ளை கம்மி ஆகிறதுனால பிரைஸ் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, டிமாண்ட் ஜாஸ்தியானா ரேட் ஜாஸ்தி ஆயிரும். ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய காசு வந்துட்டு கொடுக்க வேண்டியது வரும் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ இதுக்காக என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு பஃபர்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எடுத்து அந்த ஷார்டேஜை ஃபில் பண்றதுக்காக தே வில் சென்ட் இட் டு த மார்க்கெட். ஓகேங்களா? அந்த பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஃபண்ட் தான் என்னன்னு சொல்றோம், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா சிமிலர் திங். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ வி வில் ப்ரொக்யூர் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் இஃப் த ரேட் ஃபால்ஸ் பிலோ எம்எஸ்பி அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், வி வில் கிவ் யூ த பேலன்ஸ் அமௌண்ட். இப்போ எம்எஸ்பி வந்து 100, மார்க்கெட் ரேட் 80 தான் அப்படின்னா 20 rupees கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ யூ வில் நாட் இன்கர் த லாசஸ் இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்றோம், பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ கவர்மெண்ட் வில் கிவ் யூ, இன்ஸ்டெட் ஆஃப் பிசிக்கலி ப்ரொக்யூரிங், farmers receive difference between the MSP and market price. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். ஸோ இதுதான் நம்ம இப்போ சொன்னது. ஸோ உங்களுக்கு டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் என்ன ஆகும், நம்மளுக்கு பெரிஷபிள் குட்ஸ் டக்குன்னு என்ன ஆயிரும், பிரைஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுறது, கம்மியாகுது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு இந்த பிரைஸ் கம்மியாகிறப்ப ரைட் யார் இன்டர்வீன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு இன்டர்வீன் பண்ணுவாங்க. இல்ல பிரைஸ் ரைஸ் ஆகிறப்பையும் கவர்மெண்ட் வந்துட்டு இன்டர்வீன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம் இது. ஓகேவா? ரைட். ஸோ யூ ஹேவ் 4 types ஆஃப் ஸ்கீம்ஸ். ஒன்னு அதாவது பிஎஸ்எஃப்ங்கிறதுல தான் நம்ம அந்த பஃபர் ஸ்டாக் வச்சிருக்கோம். பட் அது நீங்க அந்த ஃபண்ட் வந்துட்டு பஃபர் ஸ்டாக் வச்சிருக்கிறதுக்கு அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம், அதாவது இஃப் கவர்மெண்ட் இன்டர்வீன்ட் த்ரூ திஸ் ப்ராசஸ் தென் தட் இஸ் டர்ம்ட் அஸ் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். ஓகே. ஸோ 4 main components ஆஃப் ஆஷா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டைப்ஸ் வந்துட்டு இன்டர்வென்ஷன் வந்துட்டு யார் பண்றாங்க, கவர்மெண்ட் பண்ணுது. எதுக்காக, டு ப்ரொடெக்ட் த ஃபார்மர்ஸ். ஓகேவா? ரைட். இது இல்லாம யூ ஹேவ் அதர் காம்பனன்ட்ஸ். ஸோ இது எப்போ வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ரொடக்ஷன் டோட்டல் ஸ்டேட்ல மொத்த ப்ரொடக்ஷன்ல 25% ஸ்டேட் இட் செல்ஃப் கேன் ப்ரொக்யூர் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? 25% வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். எதுலன்னா அட் த ரேட் ஆஃப் பிஎஸ்எஸ். ஓகேங்களா? ரைட். அதாவது எம்எஸ்பி, அதுக்கான எம்எஸ்பின்னு வச்சுக்கோங்க. ஓகே. தென் இன் கேஸ் ஆஃப் பல்ஸ் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா? ஸோ பல்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒன்லி கல்டிவேட்டிங் ரைஸ், வீட்டு, பிகாஸ் எம்எஸ்பி இருக்குன்னு சொல்லிட்டு அதையே எப்போ கல்டிவேட் பண்றது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அதர் கிராப்ஸையும் வந்துட்டு கல்டிவேட் பண்ணணுன்றதுக்காக இப்போ இன்கேஸ் நம்ம பல்ஸ் போடுறோம். ஸோ பல்ஸுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நம்ம போடுவோமா, மாட்டோம். அப்ப நம்ம உற்பத்தி பண்ற ஒண்ணு சேல் ஆகல அப்படின்னா அது வேஸ்ட் தானே. அப்ப என்ன, அப்ப அந்த மக்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக என்ன சொல்றோம், யூ ஸ்டேட் கவர்மெண்ட் இட்ஸ் பை எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு என்னதான் போட்டாலும் அது வேஸ்டா போகாது, நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவோம். அதனால தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, பல்சஸை போடுங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ ஃபார் பல்ஸ் ப்ரொடக்ஷன், டு ப்ரொமோட் பல்ஸ் ப்ரொடக்ஷன், கவர்மெண்ட் கேன் 100% ப்ரொக்யூர் பல்சஸ் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? அதுவே மத்தது ஆயில்ஸிஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 25% வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ரைட். யாரு ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ நாஃபெட். ஓகே. ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நாஃபெட்.
தென் யூ ஹேவ் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன். ஸோ இந்த ரெண்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ நாஃபெட், என்சிசிஎஃப். ஓகே, நாஃபெட்னா என்ன, என்சிசிஎஃப் என்னங்கிறத ஒன் மோர் டே வில் சி. ஓகேங்களா, ரைட்? ஸோ நாஃபெட்டும் என்சிசிஎஃப் என்ன பண்ணிக்குவாங்க, ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஓகே, மார்க்கெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள. ஓகேவா, தே வில் ப்ரொக்யூர் இட். ஓகே, ஸோ த்ரூ பிஎஸ்சிஸ். ஓகே, ஸோ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ், இல்லை உங்களுக்கு ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு தே வில் பை. ஓகே, தென் இதுல டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு லைக் ஆதார் கார்டை வந்துட்டு நம்ம லிங்க் பண்றது, தென் இ நாம்ஸ். ஓகே, ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆன்லைன்ல வந்துட்டு சேல்ஸ் பண்ணிக்கிறது அந்த ப்ரொசீஜர். ஓகே, அண்டர் சம்யுக்தி, தென் சம்ரிதி, இந்த ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு ஃபார்மர்ஸ் were encouraged to digitally record register their ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குன்னா தே ஹேவ் டு ரெஜிஸ்டர் தட் கோஆபரேட்டிவ். அதுக்காக இந்த இ சம்ருதி அண்ட் இ சம்யுக்தி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ரைட்? ஸோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் தே வில் பி இன்டகிரேட்டட் வித் த கவர்மெண்ட். ஓகேங்களா, ரைட்? ஸோ இதான் என்னது பிஎம் ஆஷா ஸ்கீம். பிஎம் ஆஷா ஸ்கீம்ல 4 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். அந்த பிஎஸ்எஸ், ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், மார்க் இன்டர்வென்ஷன் ஸ்கீம், அதெல்லாம். ரைட்? ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நியூக்ளியர் லைபிலிட்டி பார்த்தோம், சாந்தி ஆக்ட் பார்த்தோம். ஓகே, தென் பிஎம் ஆஷா பத்தி பார்த்தோம். ஓகே, தென் வேற என்ன பார்த்தோம், என்னது, பாண்ட் டோக்கனைசேஷன் பார்த்தோம். சர்க்கோசியா டைகர் ரிசர்வ், தென் இன்னொன்னு தெர்மல் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் அண்டர் ககன்யான், அது வந்துட்டு பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.